ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அழகான கதையை கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு மனு அண்ட் த குவைட் வாய்ஸ் தட் grew stronger. மனுன்னு ஒரு சமத்தான குட்டி பையன் இருந்தானா. ரொம்ப ரொம்ப கைண்டான பையன். ரொம்ப வெக்கப்படுற ஒரு பையன். ஷை டைப் அவன் ரொம்ப. ஆனால் ரொம்ப ஒபீடியன்ட். டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கூட ரொம்ப கைண்டாக இருப்பான். கிளாஸில் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவனுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு கூட பயப்படுவான். கிரவுண்டில் எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக பிஇஆரில் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், ரன்னிங் அப்படின்ட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்கே விளையாடுவாங்க. வாடான்னு கூப்பிடுவாங்க. அப்பயும் இவன் வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று மரத்துக்கடியில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எப்பவுமே ரொம்ப வெக்கம்ன்றதுனால வந்துட்டு எது பண்ணாலுமே ஐயோ யாராச்சும் என்னை பார்த்து சிரிப்பாங்களா, ஐயோ எனக்கு இதான் பண்ண தெரியாதே, நான் எப்படி பண்ணுறது, எனக்கு தான் வராதே, அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க விளையாடுறாங்க, எனக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, நான் எதுக்கு போய் விளையாடுறது, வேணாம், சரி நாளைக்கு வேணா பண்ணலாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கண்டிப்பாக போய் விளையாடலாம் பிஇஆரில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப யோசிப்பானா. எது பண்ணோனாலும் ரொம்ப வெக்கப்படுவானா அவன். அதனாலேயே யார் கூடயும் விளையாடாம மரத்துக்கடியில் சும்மா நின்று பார்த்துட்டு இருப்பானா. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இதனால ரொம்ப கம்மியா. மோஸ்ட்டா எது கேட்டாலுமே வந்துட்டு எதுலயுமே ஜாயின் பண்ணிக்காம இருப்பானா. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே விளையாட ஆரம்பிச்சுருவாங்களாம். இவன மோஸ்ட்டா எதுலயும் சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். ஒரு நாள் என்னாச்சாம், பிஇ சார் வந்துட்டு மனுவ நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவன் வந்துட்டு ரொம்ப சமத்தான பையன் தான். ஆனா ஏன் தான் விளையாட மாட்டேங்கிறான்னு தெரியலையே. இவனை எப்படி விளையாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாராம். அவர் அன்னைக்கு ஒரு ரூல் வச்சாராம். இன்னைக்கு யாருமே போய் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது, சும்மாலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே கிரவுண்ட்ல வந்து விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் சொன்னாராம். அப்பதான் இவன் யோசிச்சுட்டு இருந்தான், ஐயோ நம்மள எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம தான் சாரோட பெட்டாச்சே, அப்படியே அமைதியா இருந்துருவோம் எதுவும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓரமாவே எப்பவும் போல நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். பிஇ சார் வந்தாராம். மனு, இன்னைக்கு நீ கண்டிப்பா போய் விளையாடுற, எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா நீ நல்லா ஓடுவேன்னு தோணுது, ஒரு வாட்டி இந்த கிரவுண்டை சுத்தி ஒரு ரவுண்ட் ஓடி வரியா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். சார் சொன்னா இவன் எல்லாமே கேட்டுப்பான்ல, ரொம்ப ஒபீடியன்ட்டான ஸ்டூடெண்ட்ல, அதனால வந்துட்டு நோ சொல்லாம சார் சொல்லிட்டாரேன்றதுக்காக ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சானா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் ஓடுனதும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸா இருந்தது. அதனால அவன் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிச்சான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ஓட ட்ரை பண்ணிட்டே வந்தானா. அப்படியே ஓடும்போது அவன் முகத்துல காத்து பட்டுச்சான். இந்த எதிர்காத்து படும்ல நம்ம ஓடும்போது. அப்படி படும்போது அவனுக்கே புரியாம என்னமோ ஒரு சந்தோஷமா அவனுக்கு. என்னன்னே அவனுக்கு தெரியலையாம். அவன் வந்து அப்படி ஃபீல் ஆனதும் அவன் பாட்டுக்கு எதையுமே யோசிக்காம யார் பார்க்குறாங்க, பார்க்கல, அவங்க சிரிப்பாங்களா நம்மள பார்த்து, அதெல்லாம் யோசிக்காம அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். நெக்ஸ்ட் வீக்ல இந்த எவ்ரி டைம் பிஇஆர்ல வந்து மனு யாருன்னு சொல்லாமலேயே அவனே கொஞ்சம் கொஞ்சம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணானாம். ஒரு ஃபியூ மந்த்ஸ் போச்சான். அதுக்கப்புறம் ரிலே டீம்ல போய் அவன் பேரை கொடுத்துட்டானாம். ரிலே டீம் ஜாயின் பண்ணதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, ஏய் மனு, நீயா, சூப்பர்டா, கமான் நீ நல்லா ஓடுவ, பண்ணு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எவ்ரி டைம் பிஇஆர்லயும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டானா. அப்படி ஒரு நாள் விளையாடும் போது தான் வந்துட்டு அவனுக்கே தெரியாம அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சத்தமா சிரிச்சானா. அவன் ரொம்ப ஷை டைப் இல்லையா, அதெல்லாம் பண்ணவே மாட்டான். அவனுக்கே தெரியாம ஒரு என்ஜாய்மெண்ட்ல அவன் ஹாப்பியா சத்தமா சிரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களாம் அவனை. அப்படியே கொஞ்ச நாள் போச்சாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே வந்துருச்சாம். ஸ்போர்ட்ஸ் டேல மனு வந்து ரேஸ்ல நின்டானா. ரிலேக்கு வந்து பேர் குடுத்திருந்தான்ல டீம்ல. ஸோ ரிலே ரேஸ்ல வந்துட்டு அவன் நின்னுட்டு இருந்தானாம். பயமா இருந்துதான். பட் ஸ்டில் இல்ல, நான் பண்ணுவேன்னு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனுக்கே தோணிட்டு, ட்ரை பண்ணி தான் ஆகணுன்ற ஆசை வேற அதிகமா இருந்துச்சாம் அவனுக்கு பயத்த விட. அதனால வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு போய் அங்க ரெடியா ரேஸ்க்கு நின்டானாம். ஆன் யோர் மார்க், கெட் செட், கோ அப்படின்னு விசில் வந்துச்சாம். வந்த உடனே ஒரே ஓட்டம் ஓடுனானா மனு. அப்படியே திட்டு 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 திட்டுன்னு ஃபுல் ஸ்பீட்ல அப்படியே நெஞ்சில கான்ஃபிடென்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல, செகண்ட் பிளேஸ் இல்ல, தேர்ட் பிளேஸ் வந்துச்சான் அவனுக்கு. ஆனா அந்த தேர்ட் பிளேஸே வந்துட்டு மனு எப்படி என்ஜாய் பண்ணானோ தெரியுமா? ஏதோ அந்த வேர்ல்டே அவன் கான்கர் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சான் அவனுக்கு. அப்போ மனு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டானா. ஸ்போர்ட்ஸ்னா வின்னிங் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்துட்டு
ஒரு விடாமுயற்சி மாரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணுது. அண்ட் இதனால எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸும் கெடைச்சிருக்காங்க. ஏன்னா நானே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா ஃபீல் பண்றேன் அப்டின்ட்டு அவன் ரியலைஸ் பண்ணானாம். ஸோ குட்டி டார்லிங்ஸ், இதிலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஷையா இருந்தாலும் பரவால்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதுல அப்படின்னு இருந்தாலும் பரவால்ல. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க, கத்துக்கோங்க, கன்சிஸ்டன்ட்டா இருங்க. உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்போர்ட்ட கன்சிஸ்டன்ட்டா விளையாடும்போது, அது உங்களுக்கு லைஃப்‌க்கு தேவையான நெறைய லெசன்ஸ வந்து கத்துக் குடுக்கும். டீம் ஒர்க்க பத்தி கத்துக் குடுக்கும். 4 பேரோட சேர்ந்தாப்புல எப்படி நம்ம ஒரு வேலைய பண்றது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின கத்துக் குடுக்கும். ஒரு விஷயத்த எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி நம்ம நடந்துக்கணும். ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கணும். அந்த மாரி டிசிப்ளின்ஸு. அதுக்கப்புறம் வின் பண்ணாலும், லூஸ் பண்ணாலும் அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும். ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சுனாலும், அந்த பிரச்சனைய வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்றது. இதெல்லாம் தான் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கத்துக் குடுக்கும். ஸோ, நெறைய நெறைய மூவ் பண்ணுங்க, வெளாடுங்க, கான்ஃபிடென்ட்டா வளருங்க. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத போய் ஹேப்பியா கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் லிட்டில் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.